உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறார். நீங்க அந்த ராசியில இருக்கிறதுனால இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனதளவுல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் அப்படின்றது இப்ப கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கே வர்றார். உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா பண வருமானங்கள், அதாவது பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனினுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகி வருகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு, அதாவது 19ஆம் தேதி 12வது மாதம் 19 டிசம்பர் வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்க போறார். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் மீது அந்த குருவின் பார்வை படுறதுனால இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக காரகத்துவத்தை சார்ந்த கிரகங்கள். ஒவ்வொருவருக்கும் மாதம் மாதம் இருக்கக்கூடிய சில பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் பயிற்சியில தான் நமக்கு சில வருமானம் வரும், சில வருமானத்துல தடைகள் வரும், ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கொடுத்து நம்ம லாக் ஆயிடுவோம். இந்த மாதிரியாகலாம் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி வெவ்வேறுபட்ட வருமானத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இப்போ அதை பத்தி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஒரு அதிகப்படியான ஒரு போராட்டங்கள் நிறைந்த ஒரு ராசி என்பர்கள். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு நல்லதே நடக்காது மேடம், நீங்க தயவு செய்து இந்த ராசிக்கு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய் வாழக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவர்களினுடைய சுய ஜாதகப்படி இவர்கள் லைஃப்ல நல்லா இருப்பாங்க. மன ரீதியாக எப்போதுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறார். நீங்க அந்த ராசியில இருக்கிறதுனால இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால மனதளவுல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்காது. வெளியில பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பிரேவா இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க, ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த நபராக இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வேதனைகள் நிறைந்த ஒரு நபராக தான் இருப்பாங்க. யாரு கேட்டாலும் பாருங்க, இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வெளியில பாக்குறதுக்கு அந்த ஒரு முகத்துல ஒரு கம்பீரம், ஒரு முகத்துல ஒரு துணிவு எல்லாமே தெரியும். அவங்கள உள்ள போய் அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா கடகட கடகடன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்கும். தாயாரினுடைய அரவணைப்பு அப்படின்றது இவர்களுக்கு இருக்காது. பக்கத்துலயே தான் இருப்பாங்க அம்மா. ஆனா பாத்தீங்கன்னா எந்நேரமும் இவர்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தாயாரினுடைய அரவணைப்பு அப்படின்றது இருக்கவே இருக்காது. தாயாருக்கும் இவங்களை வெறுக்கணும் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கிடையாது. என்னைக்குமே பெற்றோர்கள் தான். அதுலயும் தாய் சம்பந்தப்பட்ட உறவு பாத்தீங்கன்னா ஒரு புனிதமான ஒரு உறவு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்களே இவங்களால தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல அந்த கால சூழ்நிலைகள் இவர்களுக்கு அதிகமாக ஆயிடும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பிறந்த உடனேயே பாத்தீங்கன்னா அவர்களினுடைய தாயாருக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும். தாயாருக்கு வரும், இல்ல தகப்பனாருக்கு வரும். ஒரு பெரிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த ராசி என்பர்கள் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு உச்சத்துல இருந்தக்கூடிய நபர்கள் கூட அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அப்படின்றது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஆனால் யாருமே சாதிக்காத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நபர்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அந்த அளவுக்கு திறமைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்ப கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய
ராசிக்கே வர்றார். உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா ஒரு பேயிங் கெஸ்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரே வீட்டுல இருப்பாங்க. அவர்கள் ஒரு பக்கம் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறது அப்படி செய்யறது அப்படியே தான் இருப்பாங்களே ஒழிய ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பாத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கால சூழ்நிலைகள் எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்காக தான் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு மனவேதனை நிறைந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இந்த மாதம் முழுவதுமாக நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்காத அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது இப்போ உங்களுக்காக சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அட்லீஸ்ட் நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ ஓய்வெடுத்தியா அப்படின்ற மாதிரியான சில ஆறுதலான சில வார்த்தைகள் கூட பேசுவதற்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர். இந்த விரயஸ்தானாதிபதியும் கூட களத்திரக்காரகன், அடுத்து விரயக்காரகனும் கூட இந்த சுக்கிரன். அதனால அவர் ராசிக்கே வர்றதுனால இந்த மாதிரியான உறவுகளுக்காக நீங்க நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர் என்னைய கவனிச்சுட்டாரு, என் மனைவி என்னை என்னன்னு கேட்டுட்டா, அதனால அவர்களுக்காக சில விஷயங்களை நீங்க உங்களுடைய சொந்தமாக செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா பண வருமானங்கள், அதாவது பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. உங்களுக்கு தேவையான வருமானம் வரும். அதே சமயம் அதை நீங்க ஒரு இடத்துல செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கூடயே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்கள் வருதுக்கும், நல்ல பதவி உயர்வு, இன்கிரிமெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு நாகரிகமான ஒரு ஆடம்பரமான ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். ஃபிளைட்ல போகணும் போகணும் ஆசைப்படுவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அதிகப்படியாக அந்த ஆசைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு நபர்களை இவர்கள் எப்போதுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நபர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மிக அபரிமிதமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆடம்பர வாழ்க்கைன்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா அதிகமா போகிறது. நான் தான் சொன்னேன் இல்லையா, அதாவது பிரிந்த உறவுகள் சேரும் போது இந்த இடத்துல நீங்க ஒரு டூர் போடுவீங்க, குடும்பத்தோட ஒரு டூர் போடுவீங்க, நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல்ஸ்ல போய் தங்குறது, அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியாகலாம் அந்த ஆடம்பர வாழ்க்கையை நீங்க அதிகப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி இருக்க போது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய அந்த சில முயற்சிகள்னால நிறைய பண விரயங்கள் ஏற்படும். அதனால அகலக்கால் வைக்காதீங்க, சில முயற்சிகள் செய்யாதீங்க. ஏன்னா உங்க பாக்கெட்ல இருந்து காசு வெளியில போக போகுது. அதனால அந்த காசு செலவில்லாமல் சில விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. அதனால உங்களுக்கு இன்கம் வருதா பாருங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மாணவ பருவங்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு டேலண்டா ஒரு மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய கல்வி வாழ்க்கையில நல்ல ஒரு திறமை படித்தவர்களாக மாறுவதற்கு, உங்களுடைய நேம் வெளியில தெரிவதற்கு, இதனால் வரைக்கும் இந்த மாணவரா இப்படி படிச்சாங்க, இப்படி செய்தாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருந்த இந்த விருச்சிக ராசி மாணவ பருவங்கள் இப்போ உங்களுடைய திறமை வெளியில காட்டுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதே விருச்சிக ராசியில உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறதுனால அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ச்சிகளை இந்த மாணவ பருவங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். வெற்றிகள் எல்லா இடத்துலயும் கிடைக்க போகுது. 7ஆம் வீடு அதிபதியே உங்களுடைய ராசியிலேயே பயணிக்கிறதுனால வெற்றிகள் அப்படின்றது, எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த நபர்களுக்குமே இந்த திறமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய
லைஃப்ல நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு ஆசையே இல்ல அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களே சொல்லுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு ரிப்ளை அப்படின்றத நான் குடுக்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.